ஆஸ்ட்ரோமணி நேயர்களுக்கு என்னோட தாழ்மையான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 5வது ராசியான சிம்ம ராசிக்கு 2026க்கான புத்தாண்டு வருடம் எப்படி இருக்க போது, அதோட பலன்கள் எப்படி இருக்குன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன பொறுத்தவரைக்குங்க சிம்ம ராசிக்கு இந்த காலம் அவ்வளோ சிறப்பாக இல்லாத ஒரு காலம். ஏன்னா ஜென்மத்தில கேது இருக்கு. கேது இருக்கிறனால என்ன நடக்கும்? அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். என்ன மாதிரியான நெகட்டிவ் விஷயம் நடக்கும் அப்படின்னா, தாயின் மீது விரக்திகள் ஏற்படும். சரிங்களா? அது வந்து அதிகமாக கூட ஆகும். ஏற்கனவே விரக்தி இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாரி விஷயங்கள் அதிகமாகும். ஆன்மீக விஷயங்கள்ல உங்களுக்கு நாட்டங்கள் அதிகரிக்கும். அதே மாரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் உண்டாகும். வாழ்க்கை மீது விரக்தி தோன்றும். அறம் சார்ந்த பணிகள்ல கொஞ்சம் நல்லது செய்யக்கூடிய ஈடுபாடுகள் அதிகமாகும். அதாவது இது கொஞ்சம் நெகட்டிவ் இல்ல. இது கொஞ்சம் பாசிட்டிவ் தான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாரி ஒரு பாயிண்ட். கடைசி பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம, இன்னொரு சில நெகட்டிவான விஷயம் அப்டின்னா, தாயோட உடல்நிலை. அதாவது சிம்ம ராசியோட தாயோட உடல்நிலை அவ்வளவு சிறப்பாக இருக்காதுங்க. ஏதாவது ஒரு சிக்கலை உண்டாக்கும். அதே மாரி மன அழுத்தம், வாழ்க்கை மீது பயம். ஏன்னா 7ல பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு நேர் எதிர் கும்பத்துல பார்த்தீங்கன்னா, அ ராகு இருக்கிறனால, உங்களுக்கு யாரோ ஒருவரால உங்களுக்கு ஆ எப்படி சொல்றதுன்னா, தடை ஏற்படுவதாக நீங்க நெனைப்பீங்க. யாரோ நம்ம வளர்ச்சிய தடுக்குறாங்க, அப்படின்ற சிந்தனை உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த யாரோ நமக்கு சூனியம் வச்சுட்டாங்க, பேய், பிசாசு மேல உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். அது மட்டும் இல்லாம, அது மீது அச்சம் வந்து அதிகரிக்க போகுது உங்களுக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில கொஞ்சம் நிதானமாக இருங்க. மனநோய் அளவுக்கு உங்களுக்கு சில பாதிப்புகள ஏற்படுத்த போகுது. என்னதான் ஒரு நெகட்டிவாக இருந்தாலும், என்ன பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசிக்கு 2026 ஒரு 50, 50 சான்ஸ் தாங்க. சரிங்களா? நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ஆ அதனால நீங்க அதுக்கேத்த மாரி கொஞ்சம் நிதானமாக உங்க வேலைய பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லாருக்கும். ஏன்னா மார்ச் வரைக்கும் 2026 புத்தாண்டு தொடங்கி மார்ச் வரைக்குமே உங்களுக்கு அவ்வளோ சிறப்பா இல்ல. மார்ச்சோட தொடக்கத்துல ஒரு 10 வரைக்குமே அந்த மாரியான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். மார்ச் 10க்கு பிறகு சில சில நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். என்ன மாதிரி விஷயங்கள் சார் எங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும் அப்டின்னா, பயணங்கள் ஏற்படும். சரிங்களா? இடமாற்றத்துக்கான முயற்சிகள்ல யாராவது ஈடுபட்டுட்டு இருக்கீங்க. ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணணும், இல்ல வீடு ஷிஃப்ட் பண்ணணும் அப்டின்னா, நான் சொல்லக்கூடிய காலம் மார்ச் 10லருந்து மே 30 அதாவது மே இறுதி வரைக்குமே நீங்க முயற்சி பண்ணலாம். சூப்பரா இருக்கும். சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த பாசிட்டிவ் விஷயங்களும் நடக்கும். இதுக்கு முன்னாடி சொன்ன நெகட்டிவான விஷயங்களும் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும். 2026 வரையுமே இந்த விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? நெகட்டிவா சொன்ன விஷயங்கள். பாசிட்டிவான விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட மாதங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நீங்க முயற்சி பண்ணலாம். வெற்றி பெறதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இடமாற்றம், பயணங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம தாய்க்கு சில விஷயங்கள்ல வந்து உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில மாற்றங்கள் ஏற்படும். அதே மாரி அவமானங்கள் நிகழும். சரிங்களா? இது பாசிட்டிவ் விஷயங்கள சைட்லயுமே கொஞ்சம் நெகட்டிவ் சொல்றேன். ஏன்னா, கிரகங்களோட கோச்சார கிரகங்கள வச்சு நம்ம பார்க்கும்போது, சில நன்மைகள் ஏற்படுத்தும் கிரகங்களே பார்த்தீங்கன்னா, சில தீமைகளையும் ஏற்படுத்திட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்லும்போது, சில நெகட்டிவ்ஸ் நம்ம சைட்ல ஆட் பண்ணிக்குவோம். அத நீங்க கடந்து போய்க்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்க அத மைண்ட்ல எடுத்துக்கலாம். வேணான்றவங்க நீங்க கடந்து போய்க்கலாம். ஏன்னா, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும். குழப்பங்கள் தோன்றும். அதே மாரி இந்த நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஆ ஏதாவது நோய்கள் ஏற்படும். சபலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு உருவாகும். ஏமாற்றம் இந்த மாரி விஷயங்களும் நடக்கும். சுற்றுலா செல்லும் வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தாய் வழியில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் 10ல இருந்து மே இறுதி வரைக்கும் உங்களோட தாயோட அனுகூலம், தாயோட உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம, இன்னும் சில விஷயங்கள் என்னன்னா, தொழில் சார்ந்த பயணங்கள் ஏற்படும். கலைகள் மீது ஏதாவது கைத்தொழிலோ அல்லது இந்த வரையிறது, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் ஒரு மாதிரியான கலை இல்லையா? இது மாரி ஏதோ ஒரு கலை உங்களுக்கு கத்துக்கணுன்ற நாட்டங்கள் ஏற்படும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம, வீடு கட்டும் சிந்தனை இருந்துச்சு அப்டின்னா, இந்த சிம்ம ராசி நேயர்களாக நீங்க வீடு கட்டணுன்ற முயற்சியில இருக்கீங்க, எனக்கு சிந்தனையில இருக்கீங்க அப்டின்னா, ஆ ஆகஸ்ட் சரிங்களா? ஆகஸ்ட்டுக்கு பிறகு முயற்சி பண்ணுங்க 2026. இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் மார்ச்லருந்து மே எண்ட் வரையும் நடக்கும். இப்ப வீடு கட்டும் சிந்தனை இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? இது வந்து ஆகஸ்ட் 2026 ஆகஸ்ட்டுக்கு மேல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. கண்டிப்பா வீடு கட்டி முடிச்சுருவீங்க சிம்ம ராசி நேயர்களே. சரிங்களா? அது மட்டும் இல்லாம, அ குடும்பத்துல சந்தோஷம் நிகழும்.
சரிங்களா? சந்தோஷம் அதிகமாக நிகழப்போகக்கூடிய காலமா இதுதான். ஏன்னா கணவன் மனைவி இடையிலே சந்தோஷம் அதிகரிக்கும். கல்யாணம் ஆகல சார் எனக்கு அப்படின்னா, குடும்பத்தில அம்மா, அப்பா, தம்பி, தங்கையோட உறவுகள்ல உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில இருக்கு. என்னன்னா இந்த சின்ன சின்ன அஜீரண கோளாறு, காலம் தாழ்த்தி சாப்பிடக்கூடிய விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய காலகட்டத்தில. அதாவது ஆகஸ்ட்டுக்கு மேல இந்த மாரி விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. என்ன பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசிக்கு என்னதான் இவ்வளவு நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவான விஷயங்கள் சொன்னாலும் சரி, நெறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது. நெகட்டிவாக இருந்தாலும் சரி, நெறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும். 50, 50ன்னு சொல்லலாம். சில பேருக்கு 80, 20ன்னு சொல்லலாம். என்ன பொறுத்தவரைக்கும் நான் 80, 20 சொல்லுவேன். 100க்கு சிம்ம ராசிக்கு இந்த 2026 புத்தாண்டுக்கு 80 மதிப்பெண்கள் நான் குடுப்பேங்க. ஓகேங்களா? ஓகே. நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.